பாத்தீங்களா? இங்கே ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்கு. அப்புறம் இந்த பிளாக் ஹார்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு. அதோட முடிய பாருங்களேன், காத்துல ரொம்ப அழகா பறக்குது பாருங்க. சங்கராவுக்கு 2 கண்ணு இல்ல 4 கண்ணு இருக்கு. என்னால ரொம்ப தூரத்துல நடக்கிறத கூட பார்க்க முடியும். இட்ஸ் டைம் ஃபார் ராட் அட்டாக். இந்த லைவ் அட்டாக்க நான் டென்ல இருந்து பார்க்கறேன். அடடா, என்ன இதெல்லாம்? மம்மி மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்து, என்ன நடக்குதுங்க? குதிரை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. மெதுவா காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க. சிவா, கொஞ்சம் ஜாக்கிரதையா போப்பா. காப்பாத்துங்க, எங்களை யாராவது வந்து காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ரொம்ப நன்றிப்பா. நீ வந்து நல்ல நேரத்துல எங்க உயிரை காப்பாத்திட்ட. காட் பிளஸ் யூ. இட்ஸ் ஓகே அங்கிள். பஸ் அந்த பையன் ரொம்ப தைரியமான பையனா இருக்கான்ல. பார்க்க சின்ன பையனா இருக்கான், ஆனா ரொம்ப தைரியமா ஹார்ஸ் மேல ஜம்ப் பண்ணி ஏறினா பாருங்க. அந்த பையன் ரொம்ப தைரியமா அவங்கள காப்பாத்திட்டான். ஆனா நான் நினைச்ச வேலையும் நடந்துருச்சுல்ல. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வண்டி போக்குவரத்து இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ராட்ஸோட பயத்துல இங்க டூரிஸ்ட் வர்றத சுத்தமா நிறுத்திடுவாங்க. என்னுடைய கடைசி டார்கெட் அந்த ரிசார்ட் தான். அங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே பயந்தாங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏரியாவே எனக்கு சொந்தமாக்கிடுவேன். எல்லாத்தையும் நானே வாங்கிடுவேன். சரிங்க பாஸ், இந்த இடத்த வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? சங்கராவுக்கு 2 இல்ல 4 கண்கள் இருக்கு. என்னால ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் என்னோட உண்மையான கனவு நிறைவேறும். இந்த இடம் முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த கடல் வழியா நான் கள்ள கடத்தல் பண்ணுவேன். யாராலையும் என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க மக்கள் நிறைய பேர் வர்றதுனால தானே நம்ம பயப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுது. யாரும் வரலன்னா அப்புறம் நம்மள தடுக்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்கல்ல. அந்த சின்ன பையனும் அவனோட ஃபேமிலி அந்த ரிசார்ட்ல தானே இருக்காங்க. போங்க, சீக்கிரமா ராட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள நீங்க வெல்கம் பண்ணுங்க. எங்க கிராமத்திலேயே ஒரு நாள் இப்படிதான் ஏகப்பட்ட எலிகள் படையெடுத்து வந்துச்சு. நான் உடனே புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சு அதுங்களை மயக்கி நதிகள்ல தள்ளி விட்டுட்டேன்.
வாவ் லட்டு சிங் சார், நீங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே. இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எனக்கு இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதுப்பா. பாட்டை கலப்புறீங்க லட்டோஷன். இது டான்ஸ் இல்ல. நான் ஒண்ணு இங்க டான்ஸ் ஆடல. வாவ் லட்டு சிங் சார், உங்களுக்கு ட்ரைபல் டான்ஸ் கூட ஆட தெரியுமா? நான் ஒண்ணு டான்ஸ் ஆடல. முதல்ல பேண்ட்டுக்குள்ள மட்டும்தான் எலிக இருந்தது, இப்ப இலக்குள்ள எங்க இருக்கு? முதல்ல அந்த கை தட்டுறத நிறுத்துங்க. எலி வந்து என் பேண்ட்டுக்குள்ள போனதால அதை உதற போய் அது உங்களுக்கு டான்ஸா தெரிஞ்சிருக்கு. அது கடிக்கிற கடியில நான் குதிச்சா உங்களுக்கு டான்ஸா தெரிஞ்சிருக்கு. அட, இந்த எலிங்க எங்க இருந்து வந்தது? ஆதி, இந்த புல்லாங்குழ வாசி. இந்த நேரத்துல புல்லாங்குழல் வாசிக்கிறதை விட உயிரை காப்பாத்திக்க ஓடுறதா நல்லது. ஓடிடு எலிகளே ஓடிடுங்க, எல்லாரும் ஓடிடுங்க. இங்க ரெண்டு ஓடிடுங்க. இங்க ரெண்டு நீங்க எலிய வரட்டுறீங்களா இல்ல எங்களை வரட்டுறீங்களா? பாப்பாத்தின்னு சாரு எலிகளே ஓடிடுங்க எலிகளே. சீக்கிரம் எல்லாரும் வேலையை முடிங்க. யாரும் நம்மள பாத்துட கூடாது. சரி. அங்க பாருங்க. யார் பாது? அங்க என்ன பண்றீங்க? பாக்ஸ் எல்லாம் மறைங்க. சீக்கிரம் அந்த பாக்ஸ மறைங்க. அந்த சின்ன பசங்க நம்மள பாத்துட்டாங்க. ஓடுங்க. எங்க போறீங்க? நில்லுங்க. ஹலோ லட்டு சிங் சார், இங்க பீச்ல சில பேரை பார்த்தேன். இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வரீங்களா? Don't worry, சிவா. நான் உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வரேன். தேங்க்யூ லட்டு சிங் சார். என்னாச்சு அங்கிள்? எதுக்காக இப்படி அவசரமா ஓடுறீங்க? ஆமா குட்டி பையா, நாங்க அர்ஜென்ட்டா தான் போய்கிட்டு இருக்கோம். எங்க வழியில நீ குறுக்க வந்து நின்னா நீ உன்னோட வீட்டை மறக்க வேண்டியதாயிடும். ஞாபகத்துல வச்சுக்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இப்ப ஒழுங்கா நீங்க என்கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. உங்க பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? அவனை புடிங்க. அவன் ஓவரா கேள்வி கேக்குறான். ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க.
சிவா என்ன ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, ஆனா அவங்கள ஒருத்தன் கிட்ட ஒரு பேக் இருந்துச்சு. ஆனா அந்த பேக் அவன் விடவே இல்ல. விலை மதிப்பு இல்லாத பொருள் எல்லாம் நம்ம பார்த்துப்போம்ல, அதே மாதிரி தான் அவனும் பண்ணான். அவங்க அந்த இடத்துல குழி தோண்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இது வெறும் காலி பாக்ஸ் ஆச்சே. சிவா, ஒருவேளை இந்த பாக்ஸை அவங்க தான் மறைச்சு வச்சிருக்கணும். எஸ், அப்படிதான் இருக்கும் ரேவா. அந்த பேக்ஸ்ல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தமும் வந்துச்சு. ராட்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. We have to find that out. சங்கராவுக்கு 2 இல்ல 4 கண்கள் இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னால பார்க்க முடியும். இந்த பையன் நம்ம வழியில குறுக்க வந்துட்டான். இவனை நான் ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னோட முழு பிளானையும் இவன் நாசமாக்கிடுவான். பீமா, கூடிய சீக்கிரம் இந்த பையனுக்கு நாம ஏதாவது ஒரு முடிவை கட்டியாகணும். இந்த பால்ல ராட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அம்மா, இத்தனை ராட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு இவ்வளவு எலி எங்க இருந்து வந்துச்சு? சிவா, இந்த எலி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து. ஐயோடி சிவா, பார்த்து ஜாக்கிரதை கண்ணா, அங்க இருந்து ஓடி வந்துரு. என்ன அந்த பையன் இப்படி இருக்கான்? ராட்ஸ் அவன் மேல ஏறும்போது கூட ஓடாம அமைதியா நிக்கிறானே. இந்த ராட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கே. இதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வேற வருது. அப்படின்னா இது உண்மையான ராட்ஸ் இல்ல, இதெல்லாம் ரோபோட். யாரோ இதை ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேவா, அது யூடி, இதெல்லாம் உண்மையான ராட்ஸே கிடையாது. இதெல்லாம் டூப்ளிகேட் ராட்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் தான் வேணும்னே பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க வா, இங்க வா. எங்க ஓடுற? இந்த சிங்கத்தையே பயமுறுத்துறியா? உன்னை என்ன பண்ற பாரு. இந்த ராட்ஸுங்க எனக்கும் அதிக தொல்லை கொடுத்துருக்குங்க. இதுக்கெல்லாம் பிடிச்சினா ஜெயிலுக்குள்ள போட போறேன். அந்த சின்ன பையன் எல்லாருக்கும் முன்னாடி ராட்ஸோட உண்மையை சொல்லிட்டான். இதுக்கப்புறம் யார் என்னோட ராட்ஸை பார்த்து பயப்படுவாங்க? சிவா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப என்னோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிவா, இன்னொரு பா. என்னால எந்திரிக்க முடியல. என்னோட சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு அது கூடவே வந்துருங்க. என் பேரனை யாராவது காப்பாத்துங்க. லட்டு சிங் ஏதாவது பண்ணியா? சிவா, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க வரோம். சிவாவை என்னோட ராட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வருதுங்க. இதுக்கப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாக போகுது சிவா. எப்படி இருக்க சின்ன பையா? ரொம்ப பெருசா தைரியத்தை காட்டின. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சின்ன பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? என்ன பாஸ் நீங்க அவனை சின்ன பையன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல. அவனோட பேரு சிவா. சின்ன பையன் தான் நான் சொல்லுவேன். சின்ன பையன். அங்கிள், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு நீங்க சொன்னது ஒழுங்கா கேட்கல, அதனால நான் உன்னை சின்ன பையன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் உன்னால என்ன பாஸ், எதுவா இருந்தாலும் தூர கண்ணுன்னு பேசுங்க பாஸ். அவன் நான் பேசுறது கேட்கலன்னு சொன்னான். அதனாலதான் பக்கத்துல போய் நின்னு சொன்னேன். அவனை போய் புடிங்க.
இவன் சங்கராவை அடிச்சிருக்கான். பாஸ் விடுங்க பாஸ். எத்தனை முறை தான் அவன்கிட்டயே நாங்க அடி வாங்குறது? நம்ம எல்லாரும் சரண்டர் ஆயிடலாம். என்ன சரண்டர் ஆகணுமா? சரண்டர் ஆகிறதுக்கு நான் உங்க எல்லாருக்கும் பணம் தரேன். சொல்லு, போய் அவனை அடிங்க. சிவா, நீ ஒண்ணும் பயப்படாத, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். ஹை. ஆயா. ஏய், 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 ஐயா, 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 ஆகா, இந்த எலி எல்லாம் என்ன ரொம்ப தொல்லை பண்ணுது. ஐயா, ஐயா. ஏய், 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 இது என்னது இது? ஏய், ஏய், சிவா. நீங்க எல்லாரும் என் வழியில குறுக்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. சிவா, நீங்க எல்லாரும் பின்னாடி போய் நில்லுங்க. எலிகளே ஓடிடுங்க, எலிகளே ஓடிடுங்க, ஓடிடு எலிகளே ஓடிடுங்க, எல்லாரும் சார் எலிகளே ஓடிடுங்க, எலிகளே. மிஸ்டர் சங்கரா, நீ ஜெயிலுக்கு போய் அங்க இந்த எலி போன விளையாட்டெல்லாம் ஜாலியா விளையாடு. இது என்ன மறுபடியுமா?